Hello all, welcome to the continuation video. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் எப்படி சென்னை டு திருப்பதி ட்ரெயினில் வருதுன்னு. அந்த லிங்க் நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி திருமலா போக போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரேணிகுண்டா ஸ்டேஷன் வாசலே நமக்கு இந்த மாதிரி பஸ் இருக்கும். நம்ம ரேணிகுண்டாலேருந்து கிளம்ப போகிறோம் திருமலைக்கு. அது பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸு, அந்த மாதிரி ஏசி பஸ்ஸஸும் உண்டு. பட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஆர்டினரி பஸ் தான். இப்போ ஆர்டினரி பஸ்ஸே நல்லாயிருக்கும். ஸோ சம்மருக்கு அந்த மாதிரி ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு திருமலைக்கு. ஸோ திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு தான் போவோன்னு சொல்கிறாங்க. பட் தெரியல எப்படின்னு, ரூட் இப்போ பார்த்தா தான் தெரியும் நமக்கு. சின்ன ரோடு வழியாகவே நெகோஷியேட் பண்ணி போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் இல்லை, போக போக தான் பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க. ஏன்னா ரேணிகுண்டா ஸ்டேஷனில் நிறைய பேர் ஏறுறது கிடையாது. நிறைய பேர் திருப்பதி போய் தான் அங்கேன்னு பஸ் பிடிப்பாங்க. பட் ரேணிகுண்டாவில் ஏறுறது ரொம்ப கன்வீனியன்ட் சாய்ஸ். நெக்ஸ்ட் டைம் யாராவது வந்தீங்கன்னா ரேணிகுண்டாவே ட்ரை பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் ஏறிடுறாங்க அவங்க ஃப்ளைஓவர். அதனால கீழே ஊருக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரம் போயிடலாம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாலேருந்து திருமலாவுக்கு பர் ஹெட் 105 அடல்ட்ஸ்க்கு. கிட்ஸுக்கு அது அப்படியே பாதி சார்ஜ் 55 60 ருபீஸோ வாங்குறாங்க. பார்க்கலாம், ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்குறாங்க. விச் மீன்ஸ் நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் திருப்பி நம்ம திருமலா போக போகிறோம். அலிப்பிரி போக போகிறோம். ஊரும் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே லைட்ஸில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஊரை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு தான் நம்ம போக போகிறோம். நல்ல விஷயம்னா ரொம்ப நேரம் திருப்பதியில் வெயிட் பண்ணல, சீக்கிரம் பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு திருப்பியும் இந்த ஃப்ளைஓவருக்கான ரூட்டு பிடிச்சாச்சு. விச் மீன்ஸ் நம்ம ட்ராவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போது அலிப்பிரி போகிறதுக்கு. அண்ட் டிராஃபிக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் திருமலா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இப்போ இங்கே ரொம்ப ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு டிராஃபிக் நல்ல ஃப்ரீயாகவே தான் இருக்குது. ஸோ இதுதான் கபிலேஸ்வர சுவாமி கோவில். தூத்துக்குடியில் இருக்கிற ஒரே சிவன் கோவில். விச் மீன்ஸ் நம்ம அலிப்பிரி மலையாடிவாரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இங்கே செக்கிங்க்கு அப்புறம் நம்ம திருப்பியும் போகணும். எல்லா பேக்ஸும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருமலை போகணும். இந்த இடத்துல பார்க்கலாம், நமக்கு எல்லா ஹெவி வெஹிக்கிள்ஸ்லையும் இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆந்திரா கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் ஆர்டிசி பஸ் மட்டும்தான் காட் ரோட்டில் அலோடு ஹெவி வெஹிக்கிள்ஸில். அதே மாதிரி எல்போர்டு கார்ஸ் எல்லாமே கூட இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து பேசஞ்சர்ஸ் நம்ம இந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறலாம். அண்ட் அலிப்பில் நிறைய பேர் ஏறுறாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே பஸ்ஸே ஃபுல்லாக எடுத்து ஒரு 20% ஆக்குபென்சி அப்படியே டக்குன்னு 100% ஆக்குபென்சி ஆயிடுச்சு. ஆனால் ப்ராசஸ் ரொம்ப குயிக்காக இருந்தது. எங்கேயும் டிக்கெட்டுக்காக அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்காக ஏறினதுனால நமக்கும் டைம் நிறையா சேவ் ஆச்சு. இவங்க ஆல்ரெடி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த பஸ்ஸில் ஏறினாங்க. அதனால டிக்கெட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இங்கே எல்லாருமே செக்கிங்க்கு இறங்கணும். அதை செக்கிங் போடுவாங்க. பஸ்ஸுக்கு தனி ரூட் நம்மளுக்கு இங்கே. ஸோ எல்லா லக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு திருப்பி செக்கிங் போட்டு தான் உள்ளே வரணும். இங்கே ஸோ செக் பாயிண்ட் அங்கே பார்க்கலாம் நம்ம. நம்ம பஸ் அங்கே இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக செக்கிங் முடிச்சுட்டு தான் நம்ம எல்லாருமே திருப்பி ஏற விடுவாங்க. இது ஒன் ஆஃப் த வெரி குட் மூவ்ஸ். பிகாஸ் இட்ஸ் ஹை செக்யூரிட்டி ஜோனுங்கிறதுனால வி ஹாவ் டு கோ வித் திஸ். ஆனால் நிஜமாவே நல்ல விஷயந்தான். செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா திருமலா ரொம்ப ஒரு ஃபேமஸ் டெம்பிள்ங்கிறதுனால த்ரெட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மூவ் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி அப்ரிஷியேட்டட். இதுக்கு யாரும் எக்ஸப்ஷன் கிடையாது. ப்ரைவேட் வெஹிக்கிள், கார்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த செக்கிங் பாயிண்ட்டை தாண்டி போக முடியாது. பாத யாத்திரைக்கும் அதே மாதிரி செக்கிங் உண்டு. செக்கிங் வந்த அப்புறம் பஸ்ஸு திருப்பி இங்கே எடுத்துன்னு வருவாங்க. நம்ம திருப்பி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். பேசஞ்சர்ஸ்லாம் செக் பண்ணி முடிச்ச அப்புறம் அங்கே பஸ்ஸையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ண அப்புறம் தான் அனுப்புவாங்க. ஸோ யாருமே எக்ஸப்ஷன் இல்லை சொன்ன மாதிரி. ஸோ பஸ்ஸை செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி நம்ம போட் பண்ணிக்கணும் இந்த பஸ்ஸில். செக்கிங் முடிஞ்ச அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்மளும் ஜேர்னியை. அண்ட் இப்போது டைம் 6:15 ஆகுது. ஆனால் 6:15க்கே நல்லா இருட்டுனதுனால நம்மளுக்கு எதுவும் வியூ தெரியல. கொஞ்சம் சன்லைட்டில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஜேர்னி போகுது.
ரோட் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம ஒரு பிள்ளையார் கோயில் பார்க்கலாம். இங்கே நிறையா கார்ஸ் அண்ட் ஜீப்ஸ் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புவாங்க ஃபார் அ சேஃப் ஜேர்னி அப்பில் அப்படின்னு. இட்ஸ் எ வெரி குட் ப்ராக்டிஸ். இங்கே மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கீழே பார்க்குறது தான் திருப்பதி டவுன். நல்லா வெளிச்சமாக இருக்குது. இதே மாதிரி ஜேர்னி ஏற ஆரம்பிப்பாங்க. இங்கே ஸ்பீட் லிமிட் இருக்குது. நோ ஓவர்டேக்கிங் அண்ட் நாட் மோர் தென் 25 கிலோமீட்டர்ஸ் அலவுட். இது மாதிரி கிராஜுவலாக கிளைம் பண்ண அப்புறம் நம்மளுக்கு ஒரு திக் ஃபாக் வந்தாச்சு. திருமலா போகும்போது ஆல்மோஸ்ட் ரோட் விசிபிலிட்டி 0 தான் சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம். இங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கே ஒரு தனி ஸ்கில் வேணும். எக்ஸலன்ட் ஸ்கில் பை த டிரைவர்னே சொல்லலாம். நிஜமாவே பாருங்கள், சுத்தமாக எனக்கு எதுவும் தெரியல எழுத்தாப்பில் என்ன இருக்குதுன்னு. ஆனால் லக்கிலி இது ஒன் வே அப்படிங்கிறதுனால நமக்கு ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வருங்கிற பயம் வேணாம். பட் நம்ம இங்கே போகிறதும் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பிகாஸ் ரோட்ஸ் தேர் வில் பி லாட் ஆஃப் பென்ஸ் அண்ட் கர்வ்ஸ் விச் நீட்ஸ் டு பி கேர்ஃபுல்லி நெகோஷியேட்டட். டிரைவரும் ரொம்ப ஸ்கில்ஃபுல் டிரைவர், அதனால தான் ரொம்ப ஈஸியாக நெகோஷியேட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் டேர்னில் கூட. இதே மாதிரி 40 மினிட்ஸ் ஜெர்னியில் நம்ம திருமலா வந்துட்டோம். திருமலா வந்தோன்னே ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் பண்ண முடியும். எனக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துட்டு. எப்போவுமே திருமலாங்கிறது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் எனக்கு. ஸோ ஃபுல் ஃபாகில் திருமலாவுக்கு வந்தாச்சு. நம்ம இப்படி தான் இருக்குது ஊர். எழுத்தாப்பில் என்ன வரும்னு தெரியும்னா தெரியல, அப்படி தான் இருக்குது. ஸோ டெம்பரேச்சரும் பார்த்தா 17 டிகிரிஸில் இருக்குது போல் இங்கே. அண்ட் நம்ம டிரைவர் சாரும் நம்மளை சேஃபாக இங்கே சேர்த்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இறங்கிக்கணும் பஸ் ஸ்டாப்பில். நம்ம இறங்கியாச்சு பஸ் ஸ்டாப்பில். நல்ல செம்ம ஷிவரிங் கோல்டாக தான் இருக்குது இங்கே. மழையும் பெஞ்சதுனால ஃபுல் ஃபாகு. ஆனால் கும்பல் அவ்வளோ இல்லை, ஏன்னா இந்த சைக்ளோனிக் அலர்ட்டுங்கிறதுனால கும்பல் இல்லை. பட் இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஸ் யூஷுவல் போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி தர்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து போக வேண்டியது சிஆர்ஓ ஆஃபீஸ். அங்கே தான் நம்ம புக் பண்ண அக்காமடேஷனுக்கு ரூம்ஸ் அவைல் பண்ண முடியும். அது இங்கேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இங்கே அட்வான்ஸ் ஆன்லைன் புக்கிங் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். கியூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். நமக்கு ரேண்டமாக அலோகேட் பண்ணுவாங்க என்ன ரூம்ஸ் வேணும்னு. அது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். ஸோ அக்காமடேஷனும் வாங்கியாச்சு. நம்ம 304 அலோகேட்டட். பார்ப்போம் எப்படி இருக்குது ரூம்னு. நல்ல ஒரு டீசென்ட் ரூம்னே சொல்லலாம். இது 100 ருபீஸ்க்கு நிஜமாவே ஒர்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். சார்ஜர் இருக்குது அண்டு பெருமாள் இங்கே இருக்கார். ஸோ 24 ஹவர்ஸ் எலக்ட்ரிசிட்டி பேக்கப்பும் உண்டு நமக்கு. அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டி, டாய்லெட் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நல்லா இருக்கிறதுனால டெஃபினெட்லி மற்ற எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீசர் ஃபெசிலிட்டியும் இருக்குது இங்கே ஹாட் வாட்டர் வரத்துக்கு. அண்ட் ஒரு சின்ன சோஃபா ஸ்டேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியலி இட்ஸ் வெரி குட் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள்னே சொல்லலாம். இது டெஃபினெட்லி அக்காமடேஷன் செக்இன் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போன இடம் வெங்கமாம்பா அன்னப்பிரசாதம் ஹால். எஸ், இங்கே அன்னதானம் 10:30 மணி வரைக்கும் போடுவாங்க ராத்திரி. நல்ல சுட சுட ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. வெரி வெல் குக்ட் அண்ட் வெரி டேஸ்டி ஃபுட். சுவாமி பிரசாதம் இது. எல்லாருமே கண்டிப்பாக இங்கே வந்தால் சாப்பிட்ணும். ரொம்ப சாத்விகமான ஃபுட். நோ ஆனியன், நோ கார்லிக் இன்க்ளூடட். வேணுங்கிற அளவுக்கு வயிறார சாப்பிட்லாம். இது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ்க்கு பசி யாத்திரை இடம் தான் இந்த வெங்கமாம்பா அன்னப்பிரசாதம் சென்டர். நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெடியாகி தர்ஷன் பார்த்தோம். நிஜமாகவே ஒரு நல்ல பிளிஸ்ஃபுல் தர்ஷனே சொல்லலாம். க்ரௌட் அவ்வளோவா இல்லை. அதனால நம்மளால் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே சுவாமியை பார்த்துட்டே வெளில வர முடிஞ்சுது. வெளில ஆஸ் யூஷுவல் ட்ரெடிஷ்னல் லட்டு பிரசாதமும் கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை டு திருப்பதி நிறையா ட்ராவல்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம பிளான் பண்ணி போனால் நம்ம இஷ்டத்துக்கு ரிலாக்ஸ்டாக போயிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.